Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். We give all the glory, all the praises to your God. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு நாங்க செலுத்துகிறோம் What a ஆண்டவரே. wonderful God you are. எவ்வளவு அருமையான தேவன் நீர் ஆண்டவரே. Let us prepare our heart for second part of the worship. இந்த ஆராதனை இரண்டாவது பகுதிக்கு நம்ம இருதயத்தை நம்ம We ஆயத்தப்படுத்துவோம். come to the last service of this year, last Sunday service of this year. இந்த வருடத்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். God is so good in our life. தேவன் மிகவும் அருமையாக நம்ம வாழ்க்கை நடந்து From the வந்திருக்கிறார். beginning of this year to the end of this year, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் முதல் இறுதி வரையிலும் truly we experience His marvelous leading and guidance in our life, in our family, in our church, in everything. மெய்யாக கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய அருமையான வழிநடத்தலும் வல்லமையும் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்ப வாழ்க்கையில், நம்ம திருச்சபையிலும் எல்லாவற்றையும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருந்தோம். This morning, Lord God, see our thanksgiving heart. இன்று இந்த கால வேளையில் கூட நம்ம நன்றியின் இருதயத்தை தேவன் பார்க்கட்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Let us prepare our heart to bring our tithes and offering before the presence of God. இந்த கால வேளையில் கூட நம்முடைய ஸ்தோத்திர காணிக்கை, நம்ம தசமபாக எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வருது தேவன் காணட்டும். Hallelujah. Nandri thagappane. Thank you Jesus. Thank you. Oh, hallelujah. நன்றி ஆண்டவரே, Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, What a ஸ்தோத்திரிக்கிறோம். wonderful God you are. நீர் எவ்வளவு அருமையான தேவன் சுவாமி. Wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் just take the tithes and offering in your hand. உங்க காணிக்கை தசமபாகத்தை எடுத்து கையில வைத்துக் கொள்ளுங்கள். Oh, give thanks to God. தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Thank you for this wonderful morning. இந்த அருமையான கால வேளைக்கு நன்றி என்று Thank you சொல்லுவோம். for God giving us this time, this great privilege to come before His presence. அவருடைய பிரசத்துக்கு முன்பாக கர்த்தர் கொடுத்திருக்க மகாபர ஸ்லாக்கியத்துக்கு நன்றி என்று சொல்லுவோம். Lord, we come with a thanksgiving heart of God. ஆண்டு இந்த காலவேளை நன்றி இருதயத்தோடு கூட நம்ம சமூகத்தை Lord, we வருகிறோம். come to worship you with our giving. ஆண்டு கொடுப்பது மூலமா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Truly, this morning our heart rejoice in your presence. மெய்யாக இந்த காலவேளை எங்கள் இருதயம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். Let your presence fill every houses. ஆண்டு உம்முடையதான தேவ பிரசனம் ஒவ்வொரு வீட்டையும் கத்த Lord, மூடும்படியாக. wherever your children standing before you, ஆண்டு உமக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் எங்கு நின்று கொண்டிருந்தாலும் as they prepare their heart to bring their tithes and offering to bless you, to honor you. ஆண்டு உம்மை கனப்படுத்துவதற்கு உம்மை கத்த உம்முடைய சமூகத்திலே கத்த ஆண்டு உம்முடைய ஜனங்கள் கொண்டு வந்திருக்க காணிக்கை தசமத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். Lord, we pray, oh God, your divine presence touch them, Lord. ஆண்டு உம்முடைய தெய்வீக தேவ பிரசன்னம் அவர்களை தொடுமுடியாக ஜெபிக்கிறோம். What we bring is last service of this year Sunday worship. What we bring before you, be holy before you, O God. ஆண்டு இந்த காலவேளை சுவாமி, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இந்த வருடத்திலே ஆண்டு எங்கள் கொண்டு வந்திருக்க இந்த காணிக்கை தசம்பாக உங்களுக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்படட்டும் சுவாமி. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thanக் you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Let ஆவியானவரே. us bring our tithes and offering before the presence. கர்த்தரின் பரிசுத்த காணிக்கை தசம்பாகத்தை கொண்டு வருவோமாக. Hallelujah. ரிபாஷ் அந்தலபரியா. Thank you, Father. ஷபரி அந்தலபரியா. Oh, Rama Kaba Sikrianta Namakura Barianta. Hallelujah. Rama Karama Sikrianta Namakuraba. Let us dedicate what we brought this morning before the presence of God. Dedicate it to our God. இந்த காலவேளை நம்ம கொடுத்திருக்க அந்த காணிக்கை தசம்பாகத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போமாக. It's a holy God. இது பரிசுத்த தேவன் அவர். What we brought, let it be holy before His presence. அவர் பரிசுத்தமா இருப்பதால் அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்க அந்த காரியங்கள் பரிசுத்தமாய் Let it காணப்படும். be pleasing before His presence. அவருடைய பிரசன்னத்திலே ஒரு மகிழ்ந்து ஒரு Be a sweet aroma before His presence. அவர் பிரசன்ன நல்ல ஒரு நறுமணமாய் காணப்படட்டும். Let God delight in our offering and praise. காணிக்கை தசம்பாகம் கர்த்தர் மகிழ்ந்து களி கூறட்டும். Hallelujah. ரிபாஷ் Lord, thank you for this year 2021. ஆண்டு இந்த 2021 ஆண்டுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. From first day to this day. ஆண்டு இந்த வருடத்து முதல் நாளிலிருந்து இந்நாள் வரையிலும். Lord, from first Sunday worship to the last Sunday worship. ஆண்டு இந்த வருடத்து முதல் ஆராதனையிலிருந்து இந்த கடைசி ஆராதனை வரலும் சுவாமி. Lord, from January to December. ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் ஆண்டவரே. Thank you for your
great blessing, O God. ஆண்டவரே உம்முடைய மெய்யான ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord, for you given us your living bread. ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள அந்த மன்னாவை கொடுத்ததுக்கு நன்றி. Thank you for every goodness that we receive. உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மையான காரியங்களுக்கு நன்றி. Lord, this morning we worship your God with our giving. ஆண்டவரே கொடுப்பது மூலமா அந்த காலவேளையில நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். We believe your promises. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். That surely you will open your windows of heaven and shower your blessing. ஆண்டு மெய்யாக உம்முடைய வானத்தின் பல கனிகளை திறம்பி மெய்யாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுவீர். Next Sunday going to be the first Sunday worship service in the coming new year. ஆண்டு வருகின்ற புது வருடத்திலே சுவாமி கர்த்தர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புதிய வருடத்தின் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அமையுது. First Sunday worship of 2022. 2022 ஆண்டு கர்த்தர் புதிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. Lord, we pray for your blessing, O God. ஆண்டு உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம் We ஆண்டவரே. pray for your presence to be with us. ஆண்டு உம்முடைய தேவ பிரசன்னங்களோடு இருக்க ஜெபிக்கிறோம். Let us experience open windows in our life. எங்க வாழ்க்கையிலே கர்த்தாவே வானத்தின் பல கனிகள் திறக்கப்பட In our ஆசீர்வாதத்தை family, in our children's life, எங்க வாழ்க்கையில குடும்ப பிள்ளைகள் வாழ்க்கையில் in our business and everything, O ஆண்டு God. எங்கள் நாங்கள் செய்யும் தொழில் பிசினஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவரே Thank you, Father. நன்றி பிதாவே. Even thank you for you saved us, that you protected us from all the deadly pestilences from last year to this year. ஆண்டு கடந்த வருடத்திலிருந்து இந்த வருடம் வரை சுவாமி எல்லா கொள்ளை நோய்களும் எங்களை மூடி மறைத்து கொண்டதுக்காக நன்றி சொல்கிறோம். Even Lord, surely you'll protect us even coming days, O God. வருகின்ற நாட்களில் மெய்யாக நீ எங்களை மூடி மறைத்துக் கொள்வீர் ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We give all the glory to you. எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் You செலுத்துகிறோம். are God of God, Lord of Lord. You are great. You are mighty. You are awesome, God. ஆண்டு நீ தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் சர்வ வல்லமை தேவன் மகிமை அருமையான தேவன் சுவாமி. You are living God. நீ ஜீவிக்கிற தேவன். You are our Father. நீர் எங்கள் பிதா. You are our heavenly God. நீ எங்கள் பரலோக தேவன். You are our Savior. ஆண்டு எங்கள் இரட்சகர். Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Oh, our comforter. எங்கள் ஆறுதல் Our படுத்த counselor. எங்கள் ஆலோசகர். Our helper. எங்களுக்கு உதவி செய்கிறவர். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Oh, hallelujah. தீபாஷ் அந்தரபடி. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. What a great joy to be in your presence. உம்முடைய தேவ பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு ஒரு மனமகிழ்ச்சியான நாள். Lord, bless everybody, O God. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்க Fill முடியாது. their heart with great joy. ஆண்டவரே இருதயத்தை மனமகிழ்ச்சியால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். Bless them with a great peace. ஆண்டவரே பெரிய சமாதானத்தை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். Lord, encourage them for the new year next year, O God. ஆண்டவரே தோ சுவாமி வருகின்ற புதிய வருடத்துக்கு அவர்களுக்கு ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். Yes, Lord. தீபாஷ் அந்தரபடி. We have a hope in you, O God. உமக்குள் எங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த நம்பிக்கை We have உண்டு. a confidence in you. உமக்குள் ஒரு உறுதிமொழி உண்டு. We have a victory in you, O God. உமக்குள் எங்களுக்கு ஜெயம் உண்டு ஆண்டவரே. We are conquerors in you. உமக்குள் நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்கள் ஆண்டவரே. Oh, Jesus. ஓ இயேசுவே. Thank you for everything you've done for us. எங்களுக்காக செய்து முடித்த எல்லாவற்றிற்கும் நன்றி. Thank you for even this day, O God. ஆண்டு இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். Even as your people seated in their respected houses, Lord, we pray for your divine visitation. ஆண்டு உம்முடைய ஜனங்கள் உம்முடைய தேவ பிள்ளைகள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வாழ்ந்து நின்று கொண்டு சத்தியத்தை கேட்கும்போது அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். As we read in a book of Acts chapter 8 verse 8. ஆண்டு அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது There's ஆண்டவரே a great joy in the city. ஆண்டு அந்த பட்டணத்தை பெரிய ஒரு மனமகிழ்ச்சி உண்டானது பார்க்கிறோம். I am praying for great joy in the houses. ஆண்டு ஒவ்வொரு வீட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு பழைய மனமகிழ்ச்சி உண்டாக ஜெபிக்கிறோம். Great joy in every house. ஆண்டு ஒவ்வொரு வீட்டிலும் பெரிய மனமகிழ்ச்சி காணப்படட்டும். Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Oh, hallelujah. Thank you. நன்றி இயேசுவே. Thank you for your word this morning. இந்த காலைவேளை நீ கொடுக்க போற அந்த வார்த்தைக்கு நன்றி. Your rhema word. அந்த இறையில் வார்த்தை. Your living word. ஜீவனுள்ள வார்த்தை. Yes, Lord. ஓரி கபாஷந்தாய். Oh, come, Briantham. Brantim karab dini karam dana. Kangkung karama. Mrankara dana karaba. Sikriantanama. Prakera dana kurabas. ரிகபாசபரியாந்தாய். Your word our life. ஆண்டவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு ஆண்டவரே. Let them receive your life. ஆண்டவருடைய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். Your words of power. உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. Lord, your word of healing. ஆண்டவருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு. Your word of strength.
ஆண்டு உம்முடைய வார்த்தையில் ஒரு பலன் உண்டு. Your word of miracles. உம்முடைய வார்த்தையில் ஒரு அற்புதம் உண்டு. Let them receive your power, receive your miracles, receive your strength. ஆண்டு உம்முடைய பலனை, உம்முடையதான அற்புதத்தை, உம்முடையதான ஜீவனுள்ள வார்த்தை உம்முடைய ஜனங்கள் Your பெற்றுக்கொள்ள. word will never return void. உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாத ஆண்டவரே. You heard of a healing of God. ஆண்டு உம்முடைய வார்த்தையில் கர்த்தாவே ஒரு சுகம் உண்டு. Lord, as you speak, it will create. There's a creating power. ஆண்டு உம்முடைய வார்த்தை ஏதோ பேசப்படும் போது அதில் உற்பத்தியை உருவாக்குற வல்லமை உண்டு ஆண்டவரே. Yes, Lord. Let them experience your creating power in their life. ஆண்டு அவர்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை கத்த உருவாக்குற அந்த வல்லமை உருவாகட்டும் ஆண்டவரே. Yes, Jesus. ரிகபோஷந்தரபடியா. Yes, Lord. ரிகபோஷந்தரபடியா. Breakthrough in the name of Jesus. இயேசு நாமத்தில் விடுதலை காணப்படட்டும். Even we remember, Lord, all the families affected by flood. ஆண்டு இதோ சுவாமி இந்த வெள்ள பெருக்கெடுக்கால் கத்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் கத்த நினைவு All கூர்ந்து. the families affected by these deadly pestilences. ஆண்டு எல்லா கொள்ளை நோய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்காக நினைவு கூறுகிறோம். By the corona, by this Lord, this Omicron. ஆண்டவரே கொரோனா வியாதியோ ஒமிக்ரோன் வியாதியில பாதிக்கப்பட்டவர்கள் நினைவு கூறுகிறோம். Only you can heal them, Lord. ஆண்டு நீ ஒருவர் மாத்திரமே அவர்களை சுகமாக்க முடியும். Only you can restore them, Lord. ஆண்டு அவர்கள் மீண்டுமாக சீரமைக்கக்கூடிய தேவன் நீர் ஒருவர் மாத்திரம். Only you can deliver them, Lord. நீர் ஒருவர் மாத்திரம் அவர்களை விடுவிக்க முடியும். Because you are the savior of the world. உலகத்தின் இரட்சகர் நீர் ஒருவர் மாத்திரம்தான். You are a savior of our soul. ஆண்டு எங்கள் ஆத்துமாவை கர்த்தர் இரட்சிக்க கூடியவர். As we celebrated your birthday. ஆண்டு நீ பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடினோம். Hallelujah. Every day, Lord, we have a hope in you. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் உமக்குள்ள எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எதிர்பார்த்தல் உண்டு. Every day is a day of celebration. ஒவ்வொரு நாளும் இரட்சிப்பின் நாள் ஆண்டவரே. Hallelujah. ஹalleluya. Every day we can celebrate your God. ஆண்டு ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. Yes, Lord. ஓரி கபா. Because you are God of universe. எனக்கா அகில உலகத்தை படைத்து உண்டாக்கின தேவனீர். Lord, we pray for your divine visitation. உங்கள் தெய்வீக சந்திப்புக்காக ஜெபிக்கிறோம். Yes, Lord. ஆமாம் ஆண்டவரே. Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. We give all the glory, all the praises to you. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். Everything in Jesus' name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெபிக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Shout hallelujah. Hallelujah என்று சொல்லுங்க. Say hallelujah. Hallelujah என்று சொல்லுங்க. Amen. Amen. Our God is a living God. நம் தேவன் ஜீவிக்கிற தேவன். So yesterday, today, forever is the same. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். It's a miracle working God. அவர் அற்புதம் செய்யும் தேவன். Nothing is impossible for him. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. He is living God. அவர் ஜீவிக்கிற தேவன். Jesus said, when two or three gather in my name, I'll be amidst. இயேசு சொன்னார், எங்கு 2-3 பேர் நாமத்தை கூடி வருவார்களோ அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று. In this last service of this year, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நிற்கிறோம். we gather in his name. அவருடைய நாமத்தை கூடி வந்திருக்கிறோம். His presence in our midst. அவருடைய தேவ பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது. He's a miracle working God. அவர் அற்புதம் செய்யும் தேவன். Hallelujah. Hallelujah. We have a hope in Christ. கிறிஸ்துவுக்கு நமக்கு நம்பிக்கை எதிர்பார்த்தல் We உண்டு. have a victory in Christ. கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. We have a confidence in Christ. கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. We have a healing in Christ. சுகம் உண்டு அவருக்குள்ளே. He is a wonderful God. அவர் அருமையான தேவன். He's an awesome God. அவர் மிக வல்லமையான தேவன். Past few days in the morning devotion we meditated about the love of God. கடந்த ஒவ்வொரு சில நாட்களாக காலை தியானத்திலே அவருடைய அன்பை குறித்து நாம் தியானம் பண்ணினோம். We meditated about his love for us. அவர் நம்ம மேல் கொண்ட அன்பை நம்ம தியானித்தோம். He's a truly living God. அவர் மெய்யாக ஜீவிக்கிற தேவன். He really loves you very much. அவர் உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். He's your personal God. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவர் தனிப்பட்ட தேவனா இருக்கிறார். He never forsake those who seek him. அவரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. This day in this last Sunday service of this year, God ministered to you. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இந்த வருடத்தில் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. May Spirit of God minister to you to prepare you for the coming year. வருகின்ற வருடத்துக்கு தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசி உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. May God give you a rhema word for you to rise up
to receive a strength, receive a hope in your crisis, the crisis that we are facing in these days. இந்த நாட்களிலே நீங்கள் எதிர்நோக்கில நீங்க சந்தித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் தேவ ஆவியான அந்த இறையில் வார்த்தை கொடுத்து உங்களை ஆறுதப்படுத்தி உங்களை பலப்படுத்துவாராக. Amen. Amen. Say amen. ஆமென் சொல்றீங்களா? Say amen. ஆமென் சொல்லுங்க. Say big amen to God. ஆமென் என்று சொல்லுங்க தேவனுக்கு. Let God see that you truly believe God. நீங்க தேவனை மெய்யாக விசுவாசிக்கிறீங்க தேவன் பார்க்கட்டும். This morning, Lord God, see your heart really twin toward God. இந்த காலவேளையில கூட உங்களுடைய இருதயம் தேவனை நோக்கி ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறது தேவன் பார்க்கட்டும். Your heart longing for Him. அவர் உங்களுடைய இருதயம் அவருக்காக ஏங்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு What ஸ்தோத்திரம். a joy to be in His presence. அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு மனமகிழ்ச்சியான நாள். You are really a blessed man. நீங்கள் மெய்யாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். Oh, you are really blessed woman. நீங்க மெய்யாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீகள். Hallelujah. Hallelujah. Believe what I said. நான் சொல்லுவதை நம்புங்கள். This is what the Bible said. வேதம் அதுதான் சொல்லுகிறது. This is the word of God. இது கர்த்தருடைய வார்த்தை. The Spirit of God said. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். You are really a blessed man and woman of God. நீங்கள் ஆண்கள் பெண்களாக கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று. Because you are chosen by God. என்றால் நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். God has a great plan and purpose for your life. உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒரு பெரிய மகத்துவமான திட்டம் உண்டு. You are not alone. நீங்க தனிமையாக இல்லை. Hallelujah. Hallelujah. You are not alone. நீங்க தனிமையாக கிடையாது. In every of your situation, உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Is father to you. அவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். Is mother to you. உங்களுக்கு தாயா இருக்கிறார். Is friend to you. உங்களுக்கு நண்பரா இருக்கிறார். Is your brother, is your sister to you. உங்களுக்கு சகோதரன் சகோதரியாய் தேவன் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He close to you. அவர் உங்களுக்கு நெருங்கி இருக்கிறார். Amen. ஆமென். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். May God bless you in this day. இந்த நாட்களில் தேவன் மெய்யாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. Turn to your neighbor, said, praise the Lord. பக்கத்துல பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. May the joy of God fill your houses this morning. கர்த்தருடைய மனமகிழ்ச்சி உங்கள் குடும்பத்திலே உங்கள் வீட்டை நிரப்பட்டும். Amen. 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 Hallelujah. Hallelujah. From Araction Assembly, in the name of our Lord Jesus, I'd like to welcome all of you for the last Sunday worship service of this year. எலும்பி பிரகாசி திருச்சபையிலிருந்து இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் வரவழைக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Wherever you are, believe that you are in the presence of God. நீங்கள் எங்க இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க நீங்க விசுவாசிங்க Be நம்புங்க. reverent before God. கர்த்தருடைய சமூகத்திலே மிக கனத்தோடு காத்திருங்கள். Connect your spirit with the Spirit of God. உங்கள் ஆவி தேவ ஆவியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். Because you are in your home, maybe you can be in your bedroom, wherever you are. God see your heart. நீங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கலாம் அல்லது உங்கள் தனிமையாக உங்கள் படுக்கை அறையில் இருக்கலாம். எங்க இருந்தாலும் தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். Wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் God is watching you. தேவன் உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். Let your heart connect with God and your spirit connect with the Spirit of God. உங்கள் இருதயம் தேவனோடு இணைக்கப்படட்டும். உங்கள் ஆவி தேவ ஆவியோடு கூட இணைக்கப்படட்டும். Amen. 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 Hallelujah. Hallelujah. Let's look to the last Sunday worship's announcement. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் அறிவிப்புகளை பார்ப்போம். Amen. Amen. From tomorrow to Thursday, our church office will be closed. நாளை தினத்திலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம சபையின் அலுவலகம் திருச்சபையின் அலுவலகம் அடைக்கப்பட்டிருக்கும். If any emergency, still you can call us to our phone numbers. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அவசரம் முக்கியமான தேவைகள் இருக்கும் என்றால் நீங்கள் அந்த கைத்தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். And our Friday, on Friday, our church service, our office will open as usual. வெள்ளிக்கிழமை சபையின் அந்த அலுவலகம் எப்போதும் போல திறக்கப்படும். And Friday is the last day of 2021. வெள்ளிக்கிழமை இந்த வருடத்தின் கடைசி கடைசி நாள். And usually at the end of the year, the last day of the year, we'll have a watch night service to give thanks to God and a worship service to usher into the new year.
எப்போதும் போல வருடந்தோறும் அந்த வருடத்தின் கடைசி நாளிலே வந்து நமக்கு வந்து தேவனுக்கு ஆராதனை செய்து அந்த விழிப்பு ஆராதனை வைத்திருப்போம். அது வந்து புது வருடத்துக்கு நுழைவதற்கு முன்பதாக முதல் நாளே நம்ம இப்படியாக செய்வது உண்டு. But as you all know that we are still in the lockdown. I don't know whether I can say lockdown. We are not in a lockdown, but we still have to follow the SOP. So we won't able to gather in a full attendance in our church premises. அதனால உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தற்போதுள்ள சூழ்நிலை நம்ம மிக வந்து கவனமாக கையாளக்கூடிய அந்த SOPகள் இருப்பதனாலே அது நம்ம கவனமாக அதை கையாள வேண்டியதாக இருக்கிறது. We already made an announcement much earlier. அதனால உங்களுக்கு ஏற்கனவே நம்ம அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். Just want to remind you. அது உங்களுக்கு ஒரு நினைவூட்டலா இருக்கும். இப்பொழுது we have 2 services for Thanksgiving and a watch night. அந்த விழிப்பு ஆராதனை இந்த ஸ்தோத்திர ஆராதனை 2 ஆராதனைகள் வைத்திருக்கிறோம் கடைசி நாள். The first service will be 8 p.m. to 9:30 p.m. முதல் ஆராதனையாக பார்த்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும். And second service will be 10 p.m. onward. இரண்டாவது ஆராதனை 10 மணியிலிருந்து. The second service will be we enter into the new year. இரண்டாவது ஆராதனையாகப்பட்டது புதிய வருடத்துக்குள் நுழையவும். So I humbly request all of you to register for your attendance. ஆகையினாலே உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம், உங்களுடைய வருகையை பதிவு செய்ய வேண்டும் கட்டாயமாக. Whether you want to attend 8 p.m. service or you want to register for watch night after 10 p.m. நீங்கள் 8 மணி ஆராதனைக்கு வர்றீங்களா அல்லது 10 மணி ஆராதனைக்கு வரீங்கன்னு தயவு செய்து உங்கள் வருகையை பதிவு செய்து விடுங்கள். So it's easy for us to arrange properly the seat, and we know about the capacity of the attendance. ஆகையினால இது ஆயத்த பண்ணுகிற சபையில் உள்ள ஸ்டாஃப்களுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். எத்தனை பேர் வருகிறார்கள், எத்தனை நாட்கள் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் சுலபமாக இருக்கும். ஆகையினால் தயவு செய்து மறந்து விடாதீர்கள், உங்கள் வருகையை நீங்கள் பதிவு செய்து விடுங்கள். Exactly what you all did for our Christmas service. கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு நீங்கள் செய்த வண்ணமாகவே. Amen. Amen. So those who ever register, please register as soon as possible to avoid last minute disappointment. ஆகையினாலே நீங்கள் பதிவு செய்யாதவர்கள் தயவு செய்து உடனடியாக நீங்கள் பதிவு செய்து விடுங்கள். ஏன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் வந்து விடக்கூடாது. Okay. And next year from 1st to 7th January, 1st January to 7th January, there will be a AGPC and MU Malaysia United Fire All MUFW. They organized 7 days non-stop praise and worship. அடுத்த வருடம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஏஜிபிசியும் இந்த எம்யூ அவர்கள் இணைந்து 24 மணி நேரம் இடைவிடாத துதியின் ஆராதனை அவர் ஒழுங்குபடுத்தியிருக்கார் 7 நாட்களுக்கு. You all know, previously we done this. இதற்கு முன்பாக நம்ம செய்திருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். For 50 days. 50 நாட்கள் இது நடந்திருக்கு. So this one only for 7 days. ஆகையால் இது 7 நாட்களுக்கு மாத்திரமே. It's really God want us in Malaysia Christian to usher into this year with a fasting and prayer. ஆகையாலே தேவனுடைய எதிர்பார்த்துனா மலேசியாவில் கிறிஸ்தவர்கள் இந்த ஆண்டிலே இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைகிறோம், ஒரு உபவாசத்துக்குள்ளே நம்ம நுழைவதற்கு. So can we prepare for this 7 days fasting? ஆகையாலே தயவு செய்து இந்த 7 நாள் உபவாசத்துக்கு உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. It's not a new for us. நமக்கு இது புதிதான ஒன்றல்ல. Because every first 2 weeks, every 1st January, the first 2 weeks will observe as a fasting weeks. ஏனக்கா ஒவ்வொரு வருடமும் முதல் 2 வாரங்கள் அந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நம்ம உபவாசத்தை நம்ம கடைபிடிப்போம். So all these details will send to you soon. ஆகையால் வெகு விரைவில் உங்களுக்கு இதை குறித்தான சில விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். And next week Sunday will be our first Sunday worship service. அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம சபையில் இருக்கும். English service as usual 7:30 a.m.
Tamil worship will be 10 a.m. It should be first communion service of the year. ஆகையினாலே அடுத்த வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இது 7:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை, 10 மணிக்கு தமிழ் ஆராதனை. இந்த வருடத்தின் அந்த புதிய வருடத்தின் முதல் நற்கரணை ஆராதனை அமையும். Amen. Amen. So just want to remind you those who are sick, cough, flu, fever, asthmatic. So we humbly request for you to refrain from coming to church. ஆகையினாலே உங்களுக்கு இது ஒரு நினைவூட்டல். உங்களுக்கு காய்ச்சல், சளி, இருமல் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இருக்கும் என்றால், ஆஸ்மா இருக்கிறதா, தயவு செய்து நீங்கள் சபைக்கு வராமல் சுகமான பிறகு நீங்கள் வரலாம். And we keep reminding you about a charity box. உங்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டுகிறோம் இந்த சேரிட்டி பாக்ஸை கொடுத்து. Amen. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹல்லேலூயா. God is so good. தேவன் மிக நல்லவர். Amen. Amen. God will never send empty-handed. Anybody will come to His presence. God will never send them the way they came. கர்த்தருடைய வருகிறவர்களை தேவன் ஒருபோதும் அவர்கள் வந்த விதமாகவே திரும்பி அனுப்புகிற தேவன் அல்ல, வெறுமையா அனுப்புகிற தேவன் அல்ல. He will fill them. அவர்கள் நிரப்புவார். He will restore them. அவர்களை வாழ்க்கை மீண்டும் சீரமைக்க வேண்டிய காரியத்தை சீரமைப்பார். He will bless them. அவர்கள் ஆசீர்வதிப்பார். May this day God bless you. மெய்யாக இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. As next in a couple of days we're going to enter into the new year 2022. வருகின்ற இன்னும் ஒரு சில நாட்களிலே 2022ஆம் ஆண்டு புதிய ஆண்டுக்குள் நாம் நுழைய போகிறோம். And since last year we are still going through so much of uncertainties. கடந்த ஆண்டிலிருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம இன்னும் சில நிலையில்லாத காரியங்களை நம்ம சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். And this year, especially this month, last week we went through so much of a crisis in our country due to the natural disasters. இந்த மாதம் விசேஷமாக போன வாரத்திலே நம்முடைய நாட்டிலே நடந்த இந்த இயற்கையின் பாதிப்பினால் மிகவும் பெரிய ஒரு பாதிப்பு உண்டானது. Still be very much uncertain about the coming days. ஆகையால் வருகின்ற நாட்களை குறித்து நமக்கு நிச்சயம் இல்லாமல் இருக்கிறது. But I like to keep encourage you to gives you hope in our Lord. ஆனாலும் உங்களை நான் உற்சாகப்படுத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை எதிர்பார்த்து உண்டு. We Christian are different. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் நாம் வித்தியாசமானவர்கள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. I keep saying this to you. We Christian are not ordinary people like the people of this earth. ஆகையால் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நம் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அவிசுவாசிகள் போல நம்ம இல்ல, நம்ம மாறுபட்டவர்கள். Though we live in this world, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், though we are facing the same phenomena, same crisis, same situation as what others are facing, மற்றவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்க பிரச்சனை மற்றவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்க அதே சூழ்நிலை தான் நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். But we are different. ஆனால் நாம் வித்தியாசமானவர்கள். We are not people of this world. நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. We belong to kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமான ஜனங்கள். Our life is connected with the living God. நம்முடைய வாழ்க்கை ஜீவிக்கிற தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Creator of this universe. இந்த அகில உலகத்தை உருவாக்கின தேவன். He is awesome God. அவர் மிக அருமையான தேவன். He is a mighty God. அவர் சர்வ வல்லமையின் தேவன். Hallelujah. Hallelujah. Our life is connected with God who created this heaven and earth. வானத்தை பூமியை உண்டாக்கிய தேவனோடு நம்ம வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறது. So we are different. ஆகையால் நாம் வித்தியாசமானவர்கள். Though we face this kind of challenges, இப்படிப்பட்ட சவால்கள் நம்ம எதிர்நோக்கி இருந்தாலும் கூட, though we aren't able to see clearly about our future, நம்ம எதிர்காலத்தை குறித்து இன்னும் தெளிவாக காண முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட, but the truth is we have a hope in our God. ஆனாலும் உண்மை என்னவென்றால் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Today I like to challenge you or encourage you that victory in Christ. இன்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு ஜெயம் உண்டு என்று. We have a victory in our Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. Because he's a victorious God. ஏனென்றால் அவர் ஜெயம் கொள்கிற தேவன். He's a God who came to this earth
last week we celebrated his birthday. அவர் இந்த பூமிக்கு வந்த தேவன் போன வாரம் அவருடைய பிறப்பை குறித்து நாம் வந்து கொண்டாடினோம். We know why he was born in this world. நமக்கு தெரியும் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தார் என்று. He came as a human being. ஒரு மனுஷனாக வந்தார். And live as a human being. ஒரு மனுஷனாக வாழ்ந்தார். He encountered the same crisis as you and me. நீங்கள் நான் கடந்து வந்த அதே பிரச்சனை அவரும் கடந்து சென்றார். He went through the same temptation. அதே சோதனைகளை அவர் சகித்தார். Even one of my devotion I shared to you in the Garden of Gethsemane, he prayed to Father for the Father to strengthen him. ஒரு நாள் காலை தியான நேரத்தில் நான் வந்து உங்க மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டு இயேசு கிறிஸ்து ஜெபம் பிதாவே என்னை பலப்படுத்தும் என்று ஆண்டு ஜெபித்தார். Because you have to go to the cross as an ordinary human being. ஏனென்றா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷனாக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை. Jesus faced challenges after challenges. இயேசு கிறிஸ்து சவால்கள் ஒன்று சவால்கள் அதிகமாக சந்தித்தார். Oh, before you go to the cross, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக the Bible said he was full of agony. இயேசு கிறிஸ்து மிக பெரிய பாடு உள்ளவராய் காணப்பட்டார். He prayed. அவர் ஜெபித்தார். He need encouragement. அவருக்கு ஒரு அவர் பலப்படுத்துகிற காரியம் அவசியம். Because you don't fail in his final task that he is supposed to do. அவருக்கு கடைசியாக செய்ய வேண்டிய அந்த கடைசி அந்த வேலையிலே பணியிலே அவர் எந்த விதமான தோல்வி அடைந்து விடக் கூடாது. It's not an easy thing. அது ஒரு சுலபமான காரியம் இல்லை. So he need a strength from heaven. ஆகினாலே தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் அந்த பலன் அவசியம். He prayed to Father. பிதாவை நோக்கி ஜெபித்தார். Father, help me. பிதாவே எனக்கு உதவி செய்யும். And God sent an angel to strengthen him. பிதா பரலோகத்தின் தேவதூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார். And we see he went through every trial, every pain, everything. At the end he was success. நாம் பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகள் எல்லா வேதனைகள் எல்லா சோதனை சகித்து அவர் ஜெயமுள்ளவராய் மாறினார். We have a victorious God in our life. நம்ம வாழ்க்கையிலே ஜெயமுள்ள தேவனா அவர் இருக்கிறார். Our Jesus is a victorious. நம்ம இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்கிற தேவன். He set a good example for you and me, every followers, every Christian to live a victorious life. நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து அவர் வந்து ஒரு முன் உதாரணமாய் வாழ்ந்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்வதற்கு face every challenges in our life. நம்மளும் வாழ்க்கை உண்டாகிற எல்லா சோதனைகள் எல்லா சவால்களை எதிர்நோக்குவதற்கு we can face challenges from every corner. ஒவ்வொரு மூலையிலிருந்து நமக்கு சவால்கள் வரலாம். But the challenges, the crisis cannot make us fail. ஏனென்றால் அந்த சவால்கள் நம்மளை ஒருபோதும் தோல்வி அடைய வைக்க முடியாது. Even in today morning as you are seated, you may face challenges after challenges, one after one in your life. இன்று இந்த கால வேளைக்கு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சவால்கள் பின் சவால் அதிகமாக வந்து கொண்டிருக்கலாம். As a human you may think how it can be possible. ஒரு மனுஷனாக நீங்க சிந்தித்துக் கொண்டா எப்படி இதை நான் சமாளிக்க முடியும் என்று, how I can overcome, எப்படி நான் மேற்கொள்ள முடியும் என்று, how I can be success, எப்படி நான் ஜெயம் கொள்ள முடியும், how I can be victorious, எப்படி நான் ஜெயமுள்ளவனாய் வாழ முடியும். Hallelujah. Hallelujah. This morning I have a good news for you. இந்த கால வேளையிலே உங்களுக்கு நல்ல செய்தி உண்டு. I have a good news for you. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. This good news not from me. இந்த நல்ல செய்தி என்னிடத்து வந்ததல்ல. This good news from our heaven. இந்த நல்ல செய்தி அது பரலோகத்தில் உண்டானது. Hallelujah. Hallelujah. It's from our God. இது தேவனிடத்தில் உண்டான செய்தி. It's from our God. இது நம்ம தேவனிடத்தில் உண்டான செய்தி. Because he loved you very much. ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். As I pray to God. அதனால தேவனை நோக்கி ஜெபித்தேன். As I wait for upon him. அதனால அவர் சமூகத்தை காத்திருந்தேன். Oh Lord, what you want me to speak to your people? ஆண்டவருடைய ஜனமத்தை என்ன செய்தி நான் பேசுவது? They come to the end of this year. ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசியில் The last service of this year. இந்த வருடத்தின் கடைசி ஆராதனை. We are going through so much crisis after crisis in our life. ஆண்டவருடைய வாழ்க்கை நிறைய பிரச்சனை பின் பிரச்சனை தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறது. Oh, we are facing so much uncertainty. ஆண்டவரே நிலையில்லாத காரியங்கள் அதிகமாக எதிர்நோக்குறோம் ஆண்டவரே. So many unexpected things happen. ஆண்டவரே எதிர்பார்க்காத நிறைய பிரச்சனைகள் காரியங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. Oh, before we settle one thing, before we overcome one thing, another things are attacking. ஆண்டவரே ஒரு காரியத்தை மேற்கொள்வதற்கு முன்பதாக இன்னொரு காரியம் வந்து முன்னால் நிக்கிறது ஆண்டவரே. I just prayed to God. தேவனை நோக்கி ஜெபித்தேன். Lord, what your word for your people?
ஆண்டு இந்த காலவேளை ஜனங்களுக்கு என்ன வார்த்தை கொடுப்பது? Then I receive word victory in me. அப்பொழுது அந்த வார்த்தை எனக்குள்ளே ஒரு ஜெயம் உண்டு என்று. Oh, victory in Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் ஜெயம் உண்டு. We have a God who live a victorious life. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த கிறிஸ்து இயேசு நமக்கு உண்டு. We don't have a God who defeated. நமக்கு தோல்வி உண்டாக்கின கடவுள் அல்ல. Who failed. நமக்கு தோல்வி உண்டாக்கினவர் அல்ல. But who went through every trials and temptation, every challenges. At the end, he was be a victorious. எல்லா பாடுகள், வேதனைகள், சவால்கள் எல்லாம் எதிர்நோக்கின தேவன் இறுதியிலே ஜெயம் கொண்டார் என்று பார்க்கிறோம். In Christ, you and me, we are victorious. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீங்கள் நான் ஜெயமுள்ள கிறிஸ்தவர்கள். In Christ, every Christian, every child of God, they are victorious. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் கிறிஸ்தவர்கள் ஜெயமுள்ளவர்கள். This is the purpose for his call in our life. அவருடைய அழைப்பின் நோக்கம் இதுவே நம்முடைய வாழ்க்கையில். Hallelujah. Hallelujah. We cannot be a failures. நம்ம தோல்வியுற்றவர்களா இருக்க முடியாது. We cannot be a defeated person. நம்ம தோல்வியுற்ற ஜனங்களா வாழ முடியாது. We should be overcomers. நம்ம மேற்கொள்ளவர்கள் ஜெயம் கொள்ளவர்களா இருக்க வேண்டும். Amen. Amen. This morning, இந்த காலவேளையிலும் கூட you may face challenges. உங்க வாழ்க்கையில சவால்களை நீங்க எதிர்நோக்கலாம். Something that threatening you. உங்களை அச்சுறுத்துகிற ஒரு காரியம். You may think how I can move forward. நீங்க சிந்தித்துக் கொண்டு எப்படி நான் முன்னோக்கி செல்வது? What hope I have for this coming new year. வருகின்ற புதிய வருடத்தில் எனக்கு இருக்கிற நம்பிக்கை எப்படி? As a human, it's a nature for us to think so. மனுஷனா இருக்கிறது நம்ம இப்படியா சிந்திப்பது ஒரு சாதாரண காரியம் தான். We are still in this world. ஏனென்றால் நம்ம இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். Still we are controlled by the natural mind. இன்னும் நம்ம இந்த இயற்கையின் இந்த சிந்தையால நம்ம ஆளுகை செய்யப்படுகிறோம். But ஆனாலும் we belong to God. நம்ம தேவனுக்குரியவர்கள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Jesus 2000 years ago, இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பதாக he had done everything for us. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். He went to the cross as a champion. அவர் சிலுவையிலே ஆண்டு இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்ளுவராய் கடந்து சென்றார். He gave his life as a champion. அவர் ஜெயம் கொள்ளுவராய் தன் ஜீவனை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. On third day, ஆனால் மூன்றாவது நாள் rise up again மீண்டுமாக உயிர் தெழுந்தார். to show to the world உலகத்துக்கு காட்டுவதற்காக that he is a victorious God. அவர் ஜெயம் கொள்ளுகிற தேவன் என்று காட்டுவதற்கு. And in him we have a victory. ஆகையால் அதற்குள்ளே நமக்கு ஜெயம் உண்டு. After Jesus resurrected from his death, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு he visited his disciples. தன் சீஷர்களை போய் இயேசு சந்தித்தார். He strengthened them, அவர்களை பலப்படுத்தினார், encouraged them, அவர்களை உற்சாகப்படுத்தினார், motivated them. அவர்களை ஊக்குவித்தார். Then he said, அவர்களை பார்த்து சொன்னார், now you go. இப்பொழுது நீங்கள் போங்கள். Oh, now you go. இப்பொழுது நீங்க போங்கள். Go to every part of the world. உலகத்தின் எல்லா பகுதியை கடந்து செல்லுங்கள். Oh, go to every part of the world. உலகத்தின் எல்லா பகுதியை கடந்து Go செல்லுங்கள். to every creation. எல்லா படைப்பின் மத்தியிலே பேசுங்கள். Hallelujah. Hallelujah. Go and preach this good news. இந்த நற்செய்தியை போய் பிரசங்கம் பண்ணுங்கள். Hallelujah. Hallelujah. It's a good news. அது ஒரு நல்ல செய்தி. Amen. ஆமென். Go and tell everybody. ஒவ்வொருத்தரும் போய் சொல்லுங்கள். Go to the uttermost part of the world. உலகத்து முடிவு பரியந்தம் கடந்து செல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Go everywhere. எல்லா இடத்துக்கும் கடந்து செல்லுங்கள். And spread this news. இந்த நற்செய்தியை போய் பிரகடனப்படுத்துங்கள். It's a good news. அது ஒரு நல்ல செய்தி. Yes, I am the living God. நானே ஜீவிக்கிற தேவன். I am the victorious God. நான் ஜெயம் கொள்கிற I தேவன். am the conqueror. நான் மேற்கொள்கிற தேவன். Hallelujah. Hallelujah. In me you have a life. எனக்குள்ளே உங்களுக்கு ஜீவன் In உண்டு. me you can be victorious. எனக்குள்ளே நீங்க ஜெயம் கொள்ள முடியும். In me you have a hope. எனக்குள்ளே உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். In me you have the peace, joy, happiness. எனக்குள்ளே உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி Go உண்டு. and tell the people. ஜனங்க மத்தியிலே சொல்லுங்கள். Let them hear this good news.
அவர்களும் இந்த நற்செய்தியை கேட்கட்டும். And everybody who receive this word, இந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் their life will be saved. அவர்கள் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். Their life will be changed. அவர்கள் வாழ்க்கை மாறும். No, their life will be saved. அவர்கள் வாழ்க்கை ரட்சிக்கப்படும். Their life will transform. அவர்கள் வாழ்க்கை மாறும். Hallelujah. ஹalleluya. From natural they transform to the supernatural. அவர்கள் இயற்கையில் அப்பாற்பட்ட வாழ்க்கைக்கு மாறுவார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The same Jesus is with you. அதே இயேசு கிறிஸ்து உங்க மத்தியில் நிற்கிறார். Is with us today. இன்று நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He's a living God. அவர் ஜீவிக்கிற தேவன். In a book of 1 Corinthians 1 கொரிந்தியர் 15 verse 57. 15ஆம் அதிகாரம் 57. 1 Corinthians 15:57. கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். But thanks be to God who gave us the victory through our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கே ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Thanks to be God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh, who gave us victory through our Lord Jesus Christ. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொண்டாக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். In Jesus Christ we will have a victory. கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே நமக்கு ஜெயம் உண்டு. Doesn't matter what is your crisis. உங்களுக்கு பிரச்சனை எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. Doesn't matter what you are going through. நீங்க என்ன கடந்து செல்ற பிரச்சனை இல்ல. Amen. Amen. Every man who believe Jesus. ஒவ்வொரு மனுஷன் தேவனை விசுவாசிக்கிறவர்கள். Every man who live in Christ. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் he will experience the victory. அவன் அந்த ஜெயத்தை அவர் அனுபவிப்பான். Lord Jesus will give a victory. கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஜெயத்தை கொடுப்பார். Maybe today you may feel like you have failed. இன்று நீங்கள் அப்படியே நீங்க நினைச்சு கொண்டிருக்க நான் தோல்வியுற்ற மனுஷன் என்று. Maybe you going through some discouragement. உங்க வாழ்க்கை சில சோர்வுகளை நீங்க கடந்து செல்லலாம். Maybe you go through some disappointment. சில ஏமாற்றத்தை கடந்து செல்வர்களாய் காணப்படலாம். Maybe you seeking some solution. அதுக்கு ஏதாவது தீர்வை நீங்க தேடிக் கொண்டிருக்கிற ஜனங்களா இருக்கலாம். Oh, how it can be possible? இது எப்படி கூடும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். Oh, how I can rise up again? மீண்டும் எப்படி நான் எழும்புவது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். How I can move forward? எப்படி நான் முன்னோக்கி செல்வது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். Jesus. இயேசு கிறிஸ்துக்குள். Hallelujah. Hallelujah. The Bible says. வேதம் சொல்லுகிறது. The word of God says. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. The Spirit of God says. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். In Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்குள் we have a victory. நமக்கு ஜெயம் உண்டு. நமக்கு ஜெயம் உண்டு. Family have a victory. உங்களுக்கு கிறிஸ்துக்குள் ஜெயம் உண்டு. உங்களுக்கு பிரச்சனையில் ஜெயம் உண்டு. உன் தோல்வியில் உங்களுக்கு ஜெயம் உண்டு. Hallelujah. Hallelujah. Yeah, this is you have a victory. வியாதியில் உங்களுக்கு ஜெயம் உண்டு. Your life does not belong for you to be defeated. உங்கள் வாழ்க்கை தோல்வியுற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு இல்ல. Jesus didn't die for you to be defeated. நீங்க தோல்வியான வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு மரிக்கவில்லை உங்களுக்கு. Jesus died for you to have a victorious life. இயேசு கிறிஸ்து மரித்தது நீங்க ஜெயமான வாழ்க்கை வாழ்வதற்கு. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த தேவன். He's a living God. அவர் ஜீவிக்கிற தேவன். He has given you his spirit. அவருடைய ஆவியை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. 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 Hallelujah என்று சொல்லுங்க. Amen. ஆமென் என்று சொல்லுங்க. Let Jesus our God hear big amen from your mouth. உங்க வாயிலிருந்து உண்டாக பெரிய ஆமென் என்று இயேசு கிறிஸ்து கேட்கட்டும். By faith say amen. விசுவாசத்தை ஆமென் என்று சொல்லுங்க. Hallelujah. Hallelujah என்று சொல்லுங்க. Receive in the name of இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the victory of God. ஜெயத்தை இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Amen. Hallelujah. Hallelujah. Don't look at your problem. பிரச்சனையை பார்க்காதீர்கள். Look at our God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்க. Amen. Amen. If you keep look at your problem, பிரச்சனையை பார்த்து கொண்டிருப்பீங்கனாக்கா problem become bigger and bigger and bigger and bigger and bigger. அந்த பிரச்சனை பெருசாய் 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 தெரியும். Your problem may look like bigger than your God. உங்க தேவனை காட்டு உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியும். But when you look at God, ஆனா தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது you won't able to see your problem. உங்க பிரச்சனை நீங்க பார்க்க மாட்டீங்க. Because
you will see the victory. ஏனென்றால் அந்த ஜெயத்தை நீங்க பார்ப்பீர்கள். Your problem is there. அந்த பிரச்சனை அங்க தான் இருக்கும். But you will see victory in your problem. அந்த பிரச்சனையை ஒரு ஜெயத்தை நீங்க பார்ப்பீர்கள். You give thanks to God. தேவனுக்கு நன்றி சொல்லுவீங்க. In your problem. உங்க பிரச்சனையிலே. In your crisis. உங்க சூழ்நிலையிலே. In your disease. அந்த வியாதியிலே. In your pain. அந்த தோல்வியிலே. In your tears. அந்த கண்ணீரிலே. You will give thanks to God. தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லுவீர்கள். Because you know for sure. ஏன்னா உங்களுக்கு நிச்சயம் தெரியும். You will see the victory of God. நீங்க கர்த்தராகிய இயேசுவின் ஜெயத்தை பார்ப்பீர்கள். Oh, you will stretch his hand and he will do a greater mighty things for you. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் கரத்தை நீட்டி உங்கள் வாழ்க்கை மகத்துவமான காரியத்தை செய்வார். Amen. Amen. When people come before God, come before Jesus. ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக வரும் பொழுது Wherever Jesus went. எங்கெல்லாம் இயேசு போனாரோ Great multitude came and seek him. திரளான ஜனங்கள் தேவ பின்னாலே வந்தார்கள். So many people cried to him. அநேகர் அவரை நோக்கி கதறினார்கள். Oh Jesus. ஓ இயேசுவே. Oh son of David. தாவீதின் குமாரனே. Have mercy on me. என் மேல் மனமிரங்கும். A man came and kneeled down before him. If you have a will, please heal me. ஒரு மனுஷன் வந்து கர்த்தர் முன்பாக முழங்கால் சொன்னா ஆண்டவரே உமக்கு சித்தமான என்ன சுகமாக்கும் என்று. All these people are full of crisis. இந்த ஜனங்கள் இல்ல பிரச்சனை உள்ள ஜனங்கள். A woman with 12 years with pain and disease without hope. 12 வருடம் தன் வாழ்க்கையிலே ஒரு வியாதி கொண்ட ஒரு ஸ்திரீ நம்பிக்கை இல்லாத ஒரு The Bible said when she heard about Jesus. இந்த மனுஷி இயேசுவை கேள்விப்பட்ட உடனே she came and touched Jesus. இயேசு கிறிஸ்துவை வந்து தொட்டாள்னு பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Her life was changed. அவளுடைய வாழ்க்கை மாறினது. A leper his life was changed. ஒரு அந்த குஷ்டரோகி தன் வாழ்க்கை மாறினது. A blind man his life was changed. அந்த குருடனின் கண்கள் திறக்கப்பட்ட வாழ்க்கை மாறினது. A dead man will rise up. மரித்தவர் உயிர்த்தோடு இருந்தார். Amen. Amen. The same Jesus is saying to you. அதே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அப்படி செய்கிறவர். The son of the living God. அந்த ஜீவிக்கே தேவகுமாரன். Our savior. நம்ம இரட்சகர். Our Jesus. நம்ம இயேசு. Our savior. நம்ம இரட்சகர். Your savior. உங்கள் இரட்சகர். Your God. உங்கள் தேவன். Your master. உங்கள் வல்லவர். Your father. உங்கள் பிதா. The spirit of God saying to you. அதே தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார். You will experience the same miracle. அதே அற்புதத்தை நீங்க அனுபவிப்பீர்கள். You will experience the same victory. அதே ஜெயத்தை நீங்க அனுபவிப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Your tears will change to a joy. உங்க கண்ணீர் ஒரு மனமகிழ்ச்சியாய் மாறும். Yes, raise hand, give thanks to God. அப்படியே கைகளை ஊற்றி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ரிகபோ சந்தரபரியா ரிகபோ குரியாந்தரப சபரியாந்தரபரியா ரிகபோ ரிகபோ சபரியாந்தரபரியா ரிகபோ குரியாந்தரப சபரியாந்தரபரியா ரிகபோ ரிகபோ குரியாந்தரப சபரியாந்தரபரியா Right now. ரிகபோ சபரியா இப்பொழுது ஆண்டவரே. Right now. இப்பொழுது ஆண்டவரே. The victory of the Lord. கர்த்தருடைய ஜெயம். Oh, let the spirit of God minister to you. கர்த்தராகிய தேவ ஆவியானவர் உங்க மத்தியிலே The பேசட்டும். presence of God touched you. கர்த்தருடைய தேவ ஆவியானவர் உங்களை தொடட்டும். The spirit of God prepare you for your next day. அடுத்த நாளுக்காக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். The day before you. உங்களுக்கு முன்பாக இருக்கிற நாட்கள். Oh, for the year 2022. வருகின்ற 2022 ஆண்டு. Hallelujah. Hallelujah. For us to walk as a victorious person. நீங்க ஜெயமான ஒரு நபராய் வாழ்வதற்கு. Hallelujah. Hallelujah. In Romans 8:37. ரோமர் 8:37 சொல்லுது. Romans 8:37. ரோமர் 8:37. No, in all these things we are more than conqueror through him who loved us. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவராய் முற்றும் ஜெயம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. மறுபடியும் வாசிங்க. நம்ம எல்லாவற்றிலும் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்வர்களாய் இருக்கிறோமே. Hallelujah. Hallelujah. நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். Amen. Amen. In all the things we are more than conqueror. நம்ம அன்பு கூறுகிறார். நம்ம எல்லாரும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். More than conqueror. நம்ம அதிகமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். Through him who loved us. நம்ம மேல் அன்பு கொண்டுகிற தேவன் மூலமாக. Hallelujah. Hallelujah. He loved you. அவர் உங்களை நேசிக்கிறார். He loved you very much. உங்களை அதிகமாக நேசிக்கிறார். Don't worry if nobody loves you. யாரும் உங்களை நேசிக்கவில்லை என்றால் வருத்தப்படாதீங்க. Today we can hear see the tears of many. They said this, I'm unloved person. இன்னைக்கு अनेகர் கண்ணீர் வடித்துக் கொண்டு சொல்கிறார்கள், என்னை யாரும் நேசிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். Many
parents, many elderly people, they said, there's no one to love me. அநேக பெற்றோர்கள் அநேக வயது சென்றவர்கள் சொல்ல யாரும் என்னை நேசிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். Even the young people, there's one day a young girl came to my office and with tears she said, Pastor, I can't feel the love. There's nobody to love me. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஒரு நாள் ஒரு வாலிப பெண் வந்து என் அலுவலகத்தை பார்த்து என்ன அழுத பாஸ்டர் என்னை நேசிக்கிற யாரும் இல்லை என்று அழுதாள். Shocked to hear that. அது கேட்கும்போது வருத்தமாக இருக்கிறது. Because she had a family. ஏண்டா அந்த அவளுக்கு குடும்பம் உண்டு. She said that there's nobody to love me. அவர் சொல்லுகிறார் என்னை நேசிக்கிறது யாரும் இல்லை என்று. There's nobody to understand me. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று. Oh, every time they criticize me. ஒவ்வொரு முறையும் என்னை குறை சொல்வார்கள். Every time they condemn me. ஒவ்வொரு முறையும் என்னை குறித்து தவறா பேசுவார்கள். Even my relatives talk bad about me. என்னுடைய உறவினர்கள் என்னை குறித்து தவறா பேசுகிறார்கள். I just as a one word to say to her. அவளை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொன்னேன். Hallelujah. Hallelujah. Say God love you. தேவன் உன்னை நேசிக்கிறார் மகளே. Don't worry about there's nobody to love you. யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்ற வருத்தப்படாத. But a living God. அந்த ஜீவிக்கிற தேவன். Hallelujah. Hallelujah. Is a father to you. அவர் உனக்கு தகப்பனா இருக்கிறார். Father to you. உனக்கு தாயா இருக்கிறார். Is a brother to you. உனக்கு சகோதரனா இருக்கிறார். Is a sister to you. சகோதரியா இருக்கிறார். Is a friend to you. அவர் உனக்கு நண்பரா இருக்கிறார். He loves you very much. அவர் உன்னை அதிகமா நேசிக்கிறார். He said through him who loved you. அவர் சொல்றார் அவர் மூலமாக நான் உங்களுக்கு அன்பு கூறுகிறேன் என்று. Through him who loved you, you become a conqueror. இவர் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாரே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவரா நாம் இருக்கிறோம். You are more than conqueror. அதிகமா ஜெயம் கொள்ளுவரா இருக்கிறோம். Every Christian, you are more than conqueror. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதிகமா ஜெயம் கொள்ளுகிறவர்கள். If you are Christian, நீங்க கிறிஸ்தவன் என்றால், if you are child of God, கர்த்தருடைய பிள்ளை என்றால், if you belong to Jesus, இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் என்றால், the Bible tells me, வேதம் சொல்லுகிறது, oh, the Bible tells you, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, the Bible tells every Christian, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வார்த்தை சொல்லுகிறது, நீங்க அதிகமா ஜெயம் கொள்ளுகிறவர்கள். Hallelujah. Hallelujah. You are a conqueror in Christ Jesus. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிலே நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்கள். The God who loves you want you to be a conqueror. உங்களை நேசிக்கிற தேவன் நீங்க ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. Doesn't matter what is your weaknesses. உன்னுடைய பலவீனம் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. Doesn't matter what is your background. உன்னுடைய பின்னணி எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. Oh, doesn't matter what's lacking in your life. உன் வாழ்க்கை என்ன குறைவுபட்டாலும் பிரச்சனை இல்ல. Doesn't matter where is your problem. உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. What your weaknesses. உன்னுடைய பலவீனம் என்ன? What the Bible said. வேதம் சொல்லுகிறது. The good news is. அந்த நற்செய்தி என்னவென்றால், Heaven said you are conqueror in Christ Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீ ஜெயம் கொள்ளுகிற மனுஷியா இருக்கிறாய். Amen. ஆமென். You are a conqueror, more than a conqueror. நீ அவருக்குள்ள அதிகமாக ஜெயம் கொள்ளுகிற நபர். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Don't worry. கவலைப்படாதீங்க. You are not people of this world. இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. You are not a natural person. நீங்கள் சாதாரண இயற்கையான ஜனங்கள் அல்ல. You are born of God. நீங்க கிறிஸ்துவால் தேவனால் பிறக்கப்பட்டவர்கள். You belong to heaven. நீங்க பரலோக சொந்தமானவர்கள். You are citizen of heaven. நீ பரலோக பிரஜை உள்ள நபர். Your life is connected with the Creator. உங்களுடைய வாழ்க்கை படைத்தவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. Your life is connected with victorious God. ஜெயமுள்ள தேவனோடு உங்க வாழ்க்கை இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Your life is connected with God who loved you very much. உங்களை அதிகமா நேசிக்கிறவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை. Hallelujah. Hallelujah. Your life is not a natural life. உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண இயற்கையான வாழ்க்கை இல்ல. Your life is a supernatural life. உங்களுடைய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. Our God is a supernatural God. ஏனென்றால் நம்ம தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். Because we have a supernatural God in us. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு நமக்கு இயற்கையில் அப்பாற்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கிறார். We can be a conqueror. நாம் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்க முடியும். You are conqueror. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிற நபர். You can overcome every of your crisis. உங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். You can overcome every
every of your problems. உங்கள் ஒவ்வொரு பிரச்சனை நிச்சயமாக நீங்க மேற்கொள்ள முடியும். You can overcome every of your challenges. உங்களுக்கு வர ஒவ்வொரு சவாலை நீங்க எதிர்கொள்ள Because மேற்கொள்ள the முடியும். Bible very clearly said. என்னோட வேதம் தெளிவாக In the சொல்லுகிறது. book of Zechariah chapter 4 verse 6. சகரியா 4:6 வசனத்திலே Not by might, பலத்தினால் அல்ல, not by power, பராக்கிரமத்தினால் அல்ல, but by my spirit. என் தேவ ஆவியினால் கூடும் என்று. Hallelujah. ஹalleluya. By his spirit. அவருடைய ஆவியினால் நிச்சயம் By the கூடும். spirit of God. தேவ ஆவியினால் கூடும். By the spirit of Christ. கிறிஸ்து அவன் ஆவியினால் The கூடும். spirit of God, Christ that lived in you. உங்களுக்கு வாழ்க்கை ஜீவிக்க கிறிஸ்துவின் ஆவியானவர். Hallelujah. Hallelujah. He is inside you. அவர் உங்களை பார்த்து He சொல்லுகிறார். is inside every Christian. ஒவ்வொரு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார். For you to overcome. நீங்கள் மேற்கொள்வராய் இருப்பதற்கு. Hallelujah. ஹalleluya. I like to prophesy this word to you. இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாக மொத்த சொல்ல விரும்புகிறேன். As the spirit of God lead me. தேவ ஆவியினாலே வழிநடத்துற வேண்டுமாக. As a servant of the living God. ஜீவிக்க தேவ ஆவியினோடு I speak to you as a mouthpiece of God. ஒரு தாசனாக தேவனுடைய வாய்மொழியா I பேசுகிறேன். not speak my own word. என் சொந்த வார்த்தை அல்ல. When Jesus on this earth, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது Jesus used to confess. இயேசு கிறிஸ்து அவர் அறிக்கையிடுவார். I'm not speak my own. நான் சொந்த வார்த்தை அல்ல I என்று. speak what my Father want me to speak. என் பரலோக பிதா என்ன சொல்லுகிறார் அதை பேசுகிறேன் என்று சொல்லுவார். In the same manner. அதே வண்ணமாக Today morning. இன்று இந்த காலவேளை From this pulpit. இந்த புல்பீட்ல இருந்து From Russian assembly. எழும்பி பிரகார திருச்சபையில இருந்து I speak to you. உங்களோடு கூட பேசுகிறேன். Boldly I say to you. தைரியமா நான் சொல்லுகிறேன். I'm not speak my own word. என் சொந்த வார்த்தை அல்ல. I speak what the word the Spirit of God put in my mouth. தேவ ஆவியானவர் என் நாவிலே வைத்த வார்த்தையை I பேசுகிறேன். speak to you with the influence of the Spirit of God. தேவ ஆவியின் தூண்டுதலால் நான் I பேசுகிறேன். speak to you with the inspired by the Holy Spirit. பரிசுத்த ஆவியை ஒரு தூண்டுதல் உண்டு I பண்ணி want to பேசுகிறேன். speak to you. I want to give you the word of prophecy. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை உங்களுக்கு பத்தி சொல்லுகிறேன். This morning, இந்த காலவேளை you may face some weaknesses in your body. உங்கள் சரீரத்தை சில பலவீனங்களை எதிர்நோக்கலாம். Oh, you can face some physical weaknesses in your body. உன் சரீரத்தை சரீரபூர்வமான பலவீனங்களை எதிர்நோக்கி You கொண்டிருக்கிறாய். can face some disable in your body. உன் சரீரத்தை ஏதோ ஒரு ஊனமான ஒரு காரியம் உங்களுக்கு உண்டாகிறது. You're not able to do a certain things. சில காரியத்தை நீங்க செய்ய முடியாமல் இருக்கலாம். You're not be normal as other person. மத்த நபரை போல நீங்க சாதாரண நபரா இல்ல. In the day, this morning, இந்த காலவேளை in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே at the Bible side, வேதம் you சொல்லுகிறது are the more than conqueror. நீங்க அதிகமா In the name ஜெயிக்கிறவர்கள். of Jesus. இயேசுவின் In the நாமத்தினாலே name of Jesus. இயேசுவின் In the நாமத்தினாலே name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே May you receive the strength of God in your weaknesses. அந்த பலவீனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுதும் The touch of the Holy இயேசுவின் Spirit. தொடுதல் உண்டாகட்டும். The power of God. தேவ ஆவியானவர் flow in you. உங்களுக்கு Right இறங்கட்டும். now. இப்பொழுதும் Right 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 now. In the இப்பொழுதும் name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Right. ஓ ரிபா சந்தலபரியா ரிக்கபோ சாரலபக்குரியந்தாய். Believe what the Spirit of God says. தேவ ஆவியானவர் சொல்வதை நம்புங்க. Believe what the word of God says. கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை You are நம்புங்க. more than a conqueror. நீங்க கிறிஸ்துவுக்குள் அதிகமாக You are more than ஜெயிக்கிறவர்கள். conqueror. அதிகமாக Nothing ஜெயிக்கிறவர்கள். can make you cripple. எதுமே உங்களை ஊனமாய் மாற்ற முடியாது. Oh, hallelujah. Hallelujah. Like Jesus on this earth. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில He went இருக்கும்போது around. அது He போய் healed many cripples. அநேக ஊனமுற்றோரை சுகமாக்கினார். The same Jesus here right now. அதே இயேசு கிறிஸ்து இப்பொழுது இங்க இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He's with you. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். Receive him. பெற்றுக்கொள்ளுங்க. Welcome him. அவர் வல்லமை Receive his power. அவர் வல்லமை Receive his பெற்றுக்கொள்ளுங்க. anointing. அவருடைய வல்லமை தொழில் பெற்றுக்கொள்ளுங்க. ரிபா சந்தரபரியா ரிக்கபோ சாலபரியாந்தாய் ரிக்கபோசா ரிக்கபோசா. Hallelujah. Oh Jesus. May Spirit of God speak to you. தேவ ஆவியானவர் தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பாராக. Don't believe what your mind said. உங்க சிந்தை சொல்லுவதை நம்பாதீங்க. Don't believe what the doctor said. ஓ மருத்துவர்கள் சொல்லுவதை நம்பாதீங்க. Don't believe what others said. மற்றவர்கள் சொல்லுவதை நம்பாதீங்க. Just believe what the Spirit of God said. தேவ ஆவியானவர் உங்க உள்ளத்தில் பேசுற Just காரியத்தை believe மட்டும் what the நம்புங்க. word of God said. இந்த காலவே தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். Hallelujah. ஹalleluya. You will be normal. நீங்க சாதாரணமா இருப்பீர்கள். Oh, you will be normal. நீங்க நார்மலா இருப்பீங்க. Hallelujah. ஹalleluya. You will be normal. நீங்க நார்மலா இருப்பீங்க. Because the Bible said you are more than a conqueror. ஏதோ வேதம் சொல்லுகிறது நீங்க கிறிஸ்துவுக்குள் அதிகமா He ஜெயிக்கிறவர்கள். who loved you. அவருக்கு உங்களை நேசிப்பதனாலே. Because he loved you. அவர் உங்களை நேசிப்பதனாலே. He care for you. உங்க மேல் அக்கறை You are கொள்கிறார். more than a conqueror. கிறிஸ்துவுக்குள் அதிகமா ஜெயிக்கிறவர்கள். Hallelujah. ஹalleluya. Shout hallelujah. ஹalleluya சொல்றீங்களா? Receive. பெற்றுக்கொள்ளுங்க. Receive. பெற்றுக்கொள்ளுங்க. Receive. பெற்றுக்கொள்ளுங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. ரிக்கபோ சந்தாய். Oh, ni maradana. Hallelujah. Amen. In the book of Hebrews. எபிரேயர் புத்தகம்
chapter 13, 13ஆம் அதிகாரம் verse 6. 6வது வசனம். May the Spirit of God minister to you this morning. பரிசுத்த ஆவியானவர் தானே உங்க மத்தியிலே பேசுவாராக அந்த காலவேளை. May the Spirit of God prepare you for coming days. வருகிற நாட்களுக்கு தேவ ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. May the Spirit of God prepare you, give you comes confident for you to enter into this 2022. 2022ஆம் ஆண்டுக்குள் நுழைவதற்கு தேவ ஆவியானவர் தானே அந்த புதிய நம்பிக்கை புதிய பலனை உங்களுக்கு கொடுப்பாராக. Hold on to God. அவரை பிடித்துக் கொள்ளுங்க. Hold on to Jesus. இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்க. Never fail you. ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். Hebrews chapter 13 verse 6. எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். So we can confidently say, the Lord is my helper. I will not fear. What can man do to me? அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவோமே. Hallelujah. Hallelujah. Be confident in God. கிறிஸ்துவுக்குள் தைரியமா இருங்க. May this morning God, the Spirit of God give you confidence. இந்த காலவேளைக்குள்ள தேவ ஆவியானவர் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பாராக. Hallelujah. Hallelujah. Say with faith, விசுவாசத்தை சொல்லுங்க. the Lord is my helper. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற தேவன் என்று. Jesus said, if I go, I will send you the helper. இயேசு சொன்னார், நான் போயிட்டு இன்னொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று. I'll send you helper. ஒரு உதவியாளரை உங்களுக்கு அனுப்புவேன். He will help you in every of your weaknesses. உங்கள் எல்லா பலவீனத்தை அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று இயேசு சொன்னார். He not given you the spirit of timid. உங்களுக்கு அந்த பயந்த சுபாவத்தின் ஆவியை கொடுப்பதற்கல்ல. But he given you the spirit to call him Abba Father. அப்பா பிதாவை அழைக்கத்தக்க புத்திர சுபாவத்தை ஆவி அவர் கொடுக்கிறார். A spirit that gave you boldness. அந்த தைரியத்தை உண்டாக்குற ஆவி. The spirit that take away all your fears. உங்கள் பயத்தை எடுத்து போடுற ஆவி. Hallelujah. Shout hallelujah. Hallelujah சொல்லுங்க. Shout hallelujah. Hallelujah என்று சொல்லுங்க. Amen. Amen. We have a confidence in our God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நமக்கு தைரியம் உண்டு. For you to overcome. நீங்கள் மேற்கொள்வதற்கு. For you to walk in a victorious path. நீங்கள் ஜெயமான பாதையிலே நடப்பதற்கு. For you to receive, take your success. நீங்கள் போய்ட்டு அந்த ஜெயத்தை அந்த வெற்றியை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்கு. So we can confidently say, ஆகினால் நாம் தைரியமாக சொல்ல முடியும், my helper is with me. எனக்கு உதவி செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். Oh, my helper is with me. எனக்கு உதவி செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. Jesus with me. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். Oh, his spirit inside me. அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். This is what God said. இதுதான் இயேசு சொன்னார். Joshua, don't be discouraged, don't be dismayed. யோசுவா, I will not leave you or forsake you. யோசுவா, நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. Amen. Hallelujah. Hallelujah. Take courage. பலன் கொண்டு. Take courage. பலன் கொள்ளு. Take courage. பலன் கொள்ளு. Hallelujah. Hallelujah. Let your life connect with God. உங்கள் வாழ்க்கை தேவ ஆவியானோடு தேவனோடு இணைக்கப்படட்டும். All your fail will gone. உங்களுடைய தோல்வியெல்லாம் கடந்து சென்றன. Nothing can threaten you. எதுவே உங்களை அச்சுறுத்த முடியாது. Even your financial crisis. உங்கள் பொருளாதார நெருக்கடி கூட. You will see his heavenly provisions. கர்த்தருடைய அந்த பரலோக கரம் உங்களை தொடுவதை நீங்க பார்ப்பீர்கள். You will see Jehovah Jireh. யெகோவா ஈரேவை நீங்க பார்ப்பீர்கள். Oh, you will see Jehovah Rapha. யெகோவா ராஃபாவை நீங்க காண்பீர்கள். Oh, he is a great physician. அவரே சிறந்த ஒரு மருத்துவர். Hallelujah. Hallelujah. The doctor, the earthly doctor, the physician can fail you. இந்த பூமியில் உள்ள மருத்துவர்கள் அந்த மருத்துவர் டாக்டர் உங்களை கைவிடலாம். The medicine that you trust can fail you. நீங்கள் நம்பி இருக்க மருந்து உங்களை கைவிடலாம். Oh, but your Lord Jehovah Rapha will never fail you. ஆனாலும் உங்கள் தேவன் யெகோவா ராஃபா உங்களை கைவிட மாட்டார். Hallelujah. Hallelujah. It's a word can
do to me what man can do to me. வசனம் சொல்லுது மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று. No man can harm you. யாரும் எந்த மனுஷனும் உங்களுக்கு சேதத்தை உண்டு பண்ண முடியாது. Nothing from this world can harm you. இந்த பூமியில உள்ள எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்துல எதுவும் உங்களை சேதப்படுத்த The முடியாது. devil cannot harm you. அந்த பிசாசு உங்களுக்கு சேதத்தை உண்டு பண்ண முடியாது. He can threaten you. அவன் உங்களை அச்சுறுத்தலாம். He can dance before you. உங்களுக்கு முன்பா நடனம் ஆடலாம். He can do all kind of gimmicks against you. எல்லாம் உங்களுக்கு முன்பா எல்லாமே மாயவித்தை காட்டலாம். But he cannot touch your life. ஆனா உங்கள் ஜீவனை அவனால் தொட முடியாது. He couldn't touch the life of Job. யோபுடைய வாழ்க்கை அவனால் தொட முடியவில்லை. God permitted him for short period. ஆண்டவர் சில நாட்களுக்கு யோபை சோதிப்பதற்கு அனுமதி கொடுத்தார். Play all his game. எல்லா விதமான அந்த கையா வித்தையெல்லாம் காட்டுவதற்கு அனுமதித்தார். Play all his gimmicks. எல்லா மாய வித்தை காட்டுவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். But he couldn't touch him. ஆனா யோபுடைய ஜீவனை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. He couldn't stop his progress. அவனுடைய முன்னேற்றத்தை அவனால் தொட நிறுத்த முடியவில்லை. He couldn't stop his blessing. அவனுடைய ஆசீர்வாதத்தை பிசாசு தடுத்து நிறுத்த முடியவில்லை. The same God is with you today. அதே தேவன் இன்று உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். His name is called Jesus. அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. Amen. ஆமென். He care for you. உங்கள் மேல் அக்கறை உள்ள தேவன். He love you very உங்களை much. நேசிக்கிறார் அதிகமாக. Hallelujah. ஹalleluya. Amen. Amen. A lot of verses to encourage you this morning. உங்களுக்கு காலையில உங்களை உற்சாகப்படுத்த अनेक வசனங்கள் உண்டு. This what God said to Joshua. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது இதுதான். When Joshua faced a big crisis in his life. யோசுவா தன் வாழ்க்கை பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கின போது After he conquered Jericho. எரிகோவை அவர் ஜெயம் கொண்டு மேற்கொண்ட பிறகு After he toppled ஆய் ஜனங்களை அவர் தோல்வி அடைக்க வைத்த போது Pattanam. ஆய் பட்டணத்தை அவர் தோல்வி அடைக்க வைத்த போது Then when the Gibeonites, they came, Gibeonites, the Gibeon came and make peace with Joshua. கிபியோனர்கள் ஜனங்கள் வந்து யோசுவாவோடு கூட ஒரு சமாதானத்தை உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். The Bible said that. வேதம் சொல்லுகிறது The king of Jerusalem. எருசலேமின் ராஜா. His name is very funny name. His name is Adoni Zedek. Adoni Zedek அவருடைய பெயர். He calls 4 other kings to join with him to go against the Gibeon. இந்த கிபியோனர்களோடு யுத்தம் செய்வதற்கு மற்ற 4 ராஜா ஜனங்களை அவர் கூட்டி கொண்டார்கள். Because Gibeon is a very dynamic city. அந்த கிபியோன் பட்டணம் வந்து பெரிய ஒரு பட்டணம். His army is a very dynamic. It's a man of war. It's a well-trained army. அந்த கிபியோனுடைய இந்த சேனைகளாகப்பட்டது மிகவும் அதிகமாக அந்த யுத்தத்திலே பயிற்சி பெற்றவர்கள். It's a big city, a royal city. அது பெரிய ஒரு ராஜரீக ஒரு பட்டணம் அது. But the king of Gibeon made peace with Joshua. ஆனா கிபியோனின் ராஜா யோசுவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை பண்ணி கொண்டார். So this king of Jerusalem, his name is Adoni Zedek, was very angry, and they gathered together 4 kings, and these 5 kings went against Gibeon. இந்த கிபியோன் பட்டணத்துக்கு விரோதமாக இந்த ஜெடனிக் ராஜா என்ன சொல்றாருன்னா இன்னும் 4 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு அந்த சேனைகளோடு கூட இந்த கிபியோன் பட்டணத்தோடு யுத்தத்தை மேற்கொள்கிறார். The king of Gibeon seek help from Joshua. இப்பொழுது இந்த கிபியோன் ராஜா வந்து யோசுவாவுடைய உதவியை நாடுகிறார். And this what God said to Joshua. ஜோஷுவாவை பார்த்து தேவன் சொன்னது இதுதான். In Joshua chapter 10 verse 8. யோசுவா 10வது அதிகாரம் 8வது வசனம். Joshua 10 verse 8. And the Lord said to Joshua, do not fear them, for I have given them in your hands. Not a man of them shall stand before you. கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாதாக உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். Hallelujah. Hallelujah. God strengthened Joshua.
ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்துகிறார். God gave a confidence to Joshua. யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். This God knew. God want to make him more than conqueror. அதிகமா ஜெயம் கொடுக்கிறவராய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் யோசுவாவை. Oh, God want to give him the victory. ஆண்டவர் அவருக்கு அந்த ஜெயத்தை கொடுக்க விரும்பினார். God say, you go. ஆண்டவர் சொன்னார் போ. No one will stand before you. உனக்கு முன்பாக யாரும் நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். No one will stand before a man who with God. தேவனோடு கூட இருக்கிற நபருக்கு முன்பாக எந்த ஒரு மனுஷன் நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். If you are with God, நீ தேவனோடு இருப்பாய் என்றால், your life connected with God, உன் வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்படும் என்றால், God is with you, தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்றால், you are victorious person. நீ ஜெயம் கொள்ளுகிற நபர். You are more than conqueror. நீ அதிகமாய் கிறிஸ்துக்குள் ஜெயம் கொள்ளுகிற நபர். You will have a confidence to face every of your crisis. உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனை மேற்கொள்வதற்கு உனக்கு நம்பிக்கை உண்டாகும். Nobody can stand there. No problem, no crisis. It will come, but he won't able to stand before you. உங்களுக்கு முன்பாக பிரச்சனை வரும், ஆனா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை ஜெயம் கொள்வதற்கு ஆண்டு உங்களுக்கு பலன் கொடுப்பார். Deuteronomy 20 verse 4. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். God keeps strengthen Joshua. யோசுவாவை ஆண்டு தொடர்ந்து பயன்படுத்துகிறார். After Joshua have to lead his people. மோசேக்கு பிறகு யோசுவா அந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டியதா இருந்தது. Deuteronomy 20 verse 4. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். For the Lord your God, he who goes with you to fight for you against your enemy, to give you the victory. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. God will go before you. உங்களுக்கு முன்பாக யுத்தம் செய்கிற தேவன் உங்களோடு கூட போவார். God will fight for you. உங்களுக்காக யுத்தம் செய்வார். He will give you the victory. உங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுப்பார். God will go before us. தேவன் உங்களுக்கு நமக்கு முன்பாக கடந்து செல்வார். Every day that ahead before us. நமக்கு முன்பாக இருக்க ஒவ்வொரு நாளும், even as we go to enter into the new year, புதிய வருடத்துக்குள் நுழைய போற சம்பவம் in a couple of days, next Sunday we got a first service in the first worship service of the year. இன்னும் ஒரு சில நாட்களில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்து புதிய வருடத்தின் புதிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. Yesterday we celebrate Christmas. நேற்று தினத்தை கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம். Next year is going to be the first day of the year. அடுத்த வருடம் அந்த புதிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. Hallelujah. Hallelujah. God will go before us. தேவன் நமக்கு முன்பாக கடந்து வருவார். We can hear so much of negativity. எதிர்மறையான காரியங்கள் நிறைய கேள்விப்படலாம். We can see so much of uncertainty. நிலையில்லாத காரியங்கள் நிறைய கேள்விப்படலாம். We can hear disaster after disaster. ஒவ்வொரு இயற்கையின் சேதம் உண்டாகுது கேள்விப்படலாம். So many things can come before us to threaten us. நம்மளை அச்சுறுத்த நிறைய காரியம் நமக்கு முன்பாக வரலாம். But let us believe. ஆனா ஒரு காரியத்தை நம்ப வேண்டும். Let you believe. நீ நம்பும்போது, as a child of God, கிறிஸ்துவ பிள்ளைகளா, as a Christian, கிறிஸ்துவா இருக்கும்போது, you believe God. தேவனை நீங்க நம்பும்போது, you believe God. தேவனை நீங்க நம்புங்க. you believe God. தேவனை நீங்க நம்புங்க. Hallelujah. Hallelujah. Amen. Amen. That God will go before you. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். Made a way for you. உங்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Isaiah 55 verse 11. ஏசாயா 55:11 வசனம். Just to encourage you, strengthen you. உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை I பலப்படுத்தும். going to finish. நான் இப்படி முடிக்க போகிறேன். முடிக்க போகிறேன். Isaiah 55 verse 11. ஏசாயா 55:11 வசனம். So shall my word be goes out from my mouth. It shall not return me empty, but it shall accomplish that which I purpose, and shall succeed in the things for which I sent it. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படியும் வாய்க்கும். Today let us believe the word of God. இன்று கர்த்தருடைய வார்த்தை நீங்க விசுவாசிப்பீர்களாக. This morning believe what the word of God is for you. கர்த்தருடைய வார்த்தை இந்த காலையில சொல்றதை நீங்க நம்புங்க. What the word God spoken to you. என்ன வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு பேசுறார். What this
word that you receive in your spirit உங்கள் ஆவிக்குள்ளே நீங்க பெற்ற வார்த்தை என்ன? is the word of God. கர்த்தருடைய வார்த்தை அது. Spoken word of God. பேசப்பட்ட வார்த்தை Is from God. தேவனுக்கு உண்டான Is வார்த்தை. from the throne of God. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு உண்டான heavenly வார்த்தை. word. அது கர்த்தருடைய வார்த்தை. Is from the savior of the world. இரட்சகரின் வார்த்தை அது. Is from the victorious God. அது ஜெயமுள்ள தேவனுடைய Is a வார்த்தை. conqueror from the God who make you conqueror. உங்களை ஜெயமுள்ள மாற்ற தேவனுடைய வார்த்தை அது. Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Believe the word. அந்த வார்த்தையை நம்புங்க. Keep the word. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் இதயத்திலே. The word will never return void. அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது. God's word will never return void. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது. It will succeed. அது உங்களை ஜெயமுள்ளவராய் மாற்றும். Accomplish. அது முழுமையாக்கும். Hallelujah. ஹalleluya. Amen. Amen. Luke 10:19. லூக்கா 10ஆம் அதிகாரம் Luke 10:19. 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Behold, I've given you authority to tread on serpents and scorpions and over all the power of the enemy, and nothing shall hurt you. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Amen. ஆமென். Nothing shall hurt you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. No power, no authority on this earth. இந்த பூமியில் இருக்க எந்த ஒரு வல்லமையும் எந்த அதிகாரமும், No power, authority from the kingdom of darkness. இந்த இருளின் சக்தியில் உண்டாக எந்த ஒரு வல்லமையும் உங்களை சேதப்படுத்த No முடியாது. evil power, எந்த evil பிசாசின் authority, any evil plot will come against you to hurt you. உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை துக்கப்படுத்த, உங்களை அச்சுறுத்த எந்த ஒரு பிசாசின் துரைத்தன்மையான வல்லமை உங்களுக்கு வர முடியாது. He has given you the authority. ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். Authority in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களுக்கு அதிகாரம். Hallelujah. Hallelujah. Amen. Amen. For you to be the victorious. நீங்க ஜெயமுள்ள ஜனங்களாய் For மாறுவதற்கு, you to be the conquerors. நீங்க ஜெயமுள்ள ஜனங்களாய் For மாறுவதற்கு, you to have the confidence. உங்களுக்கு இந்த நம்பிக்கை உள்ளவதற்கு, Hallelujah. ஹalleluya, For you to overcome. நீங்கள் மேற்கொள்வதற்கு. Amen. 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 Receive the word in the spirit. உங்கள் ஆவிக்குள்ளாக அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. Can you rest your feet? நம்ம யாரும் எழுந்திருப்போமா? Raise your both hands. இரண்டு கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. Wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் you are in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை நிக்கிறீங்க. Believe you are in the presence of God. நீங்கள் விசுவாசிங்க, நான் கர்த்தருடைய If பிரசன்னத்தை you இருக்கிறேன். believe, you see His glory. நீங்க விசுவாசத்தோட மகிமையை காண்பீர்கள். If you believe, He sees glory. நீங்கள் விசுவாசத்தோட மகிமையை It காண்பீர்கள். is possible to all who believe. விசுவாசிகள் எல்லாம் கூடும். If it is possible to all who believe. அது விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். Hallelujah. ஹalleluya. You are a conqueror. நீங்க மேற்கொள்ளுகிறவர்கள், You are a victorious. நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்கள். You have victory in Christ. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களுக்கு ஜெயம் உண்டு. Victory in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களுக்கு ஜெயம் உண்டு. Hallelujah. ஹalleluya. You are a child of God. நீங்க கிறிஸ்துவின் பிள்ளைகள். Amen. Amen. Hallelujah. ஹalleluya. Oh, just give thanks to God. தேவனுக்கு நன்றி சொல்றீங்களா? Bring all your problem under your feet. உங்கள் பிரச்சனையா உங்கள் பாதத்துக்கு கொண்டு Your வாருங்கள். sicknesses under your feet. இந்த வியாதியில கர்த்தருடைய உங்கள் பாதத்துக்கு கொண்டு வாருங்கள். Your financial crisis under your feet. உங்கள் பொருளாதார நெருக்கடி பாதத்துக்கு Your கொண்டு வாருங்கள். family crisis under your feet. உங்க குடும்பத்தின் பிரச்சனை உங்கள் பாதத்துக்கு கொண்டு வாருங்கள். Name it. What's your problem? உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. What is threatening you? என்ன உங்களை அச்சுறுத்துகிறது? What is stealing your peace, joy, happiness in your life? உங்க வாழ்க்கையில் இருக்க சந்தோஷம் சமாதானத்தை கொள்ளை அடிக்கிற காரியம் என்ன? Bring it under your feet. அதை கீழே போட்டு உங்க பாதத்துக்கு கொண்டு வாருங்கள். Trample on it. அது மேல் நில்லுங்கள். Tread on it. அது மிதிங்க. Step on it. அது மிதிங்க. Prakaradana kuraba. Sikriyantana kuraba. Makaradani karaba. Moradana karaba. Sikriyantana kuraba. Ladana karaba. Sikriyantana kuraba. Riyantana kuraba dabadara. His word will never return void. அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்புகிற வார்த்தை அல்ல. It will accomplish. அது செய்ய நினைத்த காரியத்தை நிச்சயமாக செய்யும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. His word no return empty. அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது.
Hallelujah. ஹalleluya. It will accomplish its purpose. அது செய்ய நினைத்த காரியத்தை நிச்சயமாக செய்து முடிக்கும். Hallelujah. ஹalleluya. And it will succeed in your life. உங்க வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாறும். Oh, நன்றி கர்த்தாவே. Thank you Lord Jesus. Oh, rabada ரிகபோரி லபக்குரி Just அந்தரம். raise your hand. உங்க கரத்தை உயர்த்தி அப்படியே தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. Receive your strength. உங்க ஆவிக்குள் பெற்றுக்கொள்ளுங்க. Receive your faith. உங்க விசுவாசத்தை Receive பெற்றுக்கொள்ளுங்க. your miracle. உங்க அற்புதத்தை Receive பெற்றுக்கொள்ளுங்க. your healing. உங்க சுகத்தை Receive பெற்றுக்கொள்ளுங்க. your strength. உங்க பலனை Oh, பெற்றுக்கொள்ளுங்க. nama mama radana karaba reka dana karaba mirantana kuraba sikriyantanama dakala dani karaba oh raba rama karaba riyanda. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Oh, thank you. Thank you Father. நன்றி பிதாவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. We give all the glory to you. எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. Let them see your glory. உம்முடைய மகிமையை உம்முடைய ஜனங்கள் காணட்டும். Let their mouth confess, Lord, that you have visited them, Lord. ஆண்டே அவர்கள் நாவில் அறிக்கையிடட்டும் தேவன் என்னை சந்தித்தார் என்று சொல்லட்டும். Let them see your mighty hand. உம்முடைய மகத்துவமான கரத்தை உம்முடைய ஜனங்கள் பார்க்கட்டும். The miracles belong to you. அற்புதம் உமக்குரியது. You are a conqueror. நீ ஜெயம் You கொள்ளுகிறவர். are a champion. நீ மேற்கொள்ளுகிறவர்கள். You are a victorious person. நீங்கள் ஜெயம் கொண்டு மேற்கொண்ட ஜனங்கள். Truly, truly, God will make you the champion. மெய்யாக மெய்யாக தேவன் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற்றுவார். Hallelujah. ஹalleluya. Lord, bless them, Lord. ஆண்டவருடைய ஆசீர்வதியும் ஆண்டவரே. From the little ones to the adults. சின்ன பிள்ளையிலிருந்து பெரியோர் வரலும் ஆண்டவரே. Everybody. ஒவ்வொருத்தரையும் Let these words seal in their heart. ஆண்டே இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தை முத்திரையிடட்டும். Planted in their heart. அவங்க இருதயத்தை நடப்படட்டும். Receive in the spirit. ஆவியிலே பெற்றுக்கொள்ளுங்க. Thank you, Father. நன்றி பிதாவே. Let them see your glory. ஆண்டவருடைய உம்முடைய மகிமையை அவர்கள் காணட்டும். Let them, Lord, be people of your testimony, O God. சாட்சியுள்ள ஜனங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. Thank you, Father. நன்றி பிதாவே. Bless them. அவர்கள் ஆசீர்வதியும். Prepare them for these coming days. வருகிற நாட்களுக்காக அவர்களை For ஆயத்தப்படுத்தும். year 2020. 2022 வருடம். Thank you, Father. நன்றி ஆண்டவரே. Just give thanks to God. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. Raise your both hands. இரண்டு கரங்களை Give உயர்த்திக் கொள்ளுங்க. thanks to God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. ஹalleluya. Amen. 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 Shout amen. ஆமென் என்று சொல்லுங்க. Say amen. ஆமென் என்று சொல்லுங்க. Shout hallelujah. ஹalleluya என்று சொல்லுங்க. Say I'm receiving. ஓ நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்க. I'm receiving. நான் பெற்றுக்கொண்டேன். Say thank you, Jesus. நன்றி இயேசுவே என்று Say சொல்லுங்க. thank you, Father. நன்றி பிதாவே Say என்று thank சொல்லுங்க. you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவே என்று We சொல்லுங்க. loved you. நன்றி. Amen. நன்றி. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹalleluya. All the glory to God. எல்லா மகிமை தேவன் I ஒருவருக்கே. strongly believe you are blessed this morning. நாம் விசுவாசிக்க மெய்யாக அந்த காலவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். Amen. ஆமென். Last week we stopped for a moment our morning devotion. காலையில் போன வாரத்திலே நம்ம இந்த காலை டிவோஷனை தியானத்தை நிறுத்தினோம். Because we already have a devotion for 230 days. ஏனென்றால் 230 நாட்களாக நம்ம இந்த தியானத்தை நடத்தினோம். I encourage all of you, though we don't have morning devotion, but every day be disciplined, spend time with God. நம்ம ஒவ்வொரு நாளும் காலை தியானத்தை நடத்தியிருந்த போதிலும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒழுங்குபடுத்திக்கொண்டு காலையிலே தேவனுக்கு உங்களுக்குள்ள அந்த தியான நேரத்தை அதில் நீங்கள் நிலைத்திருக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். Don't miss your morning devotion. உங்கள் தனிப்பட்ட அந்த தியான நேரத்தை தவிர்த்து விடாதீர்கள். We resume again in January. மீண்டுமாக ஜனவரி மாதத்திலே உங்களை சந்திப்போம். In a morning devotion. காலை டிவோஷன்ல. Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.